இந்த சங்கீதங்களை எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே போனாலும் சரி, ஆமாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஜெபம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் 4 பேருமே நின்று வீட்டுக்குள்ளே நின்று இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக நாங்கள் 4 பேரும் அறிக்கையிட்டு அதுக்கு பிறகு தான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவோம். அல்லேலூயா. ஒரு நல்ல சங்கீதம், அருமையான சங்கீதம். அந்த சங்கீதங்களில் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் காலை தள்ளாட விட்டார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா. இன்னைக்கு உறங்கார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை தூங்காமல் பாதுகாக்கிற நல்ல கர்த்தர். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? இந்த உலகத்தில் தூங்காமல் உறங்காமல் நம்மளை பாதுகாக்கிற நல்ல கர்த்தர். அவர் நம்மளை பாதுகாக்கலைன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போயிருப்பீங்க அப்படி மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பீங்க. அவர் நம்மளை பாதுகாக்கிறதுனால தான் அவர் சமூகத்தில் அழகாக வந்து நாம் உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார். அவர் நம் காலை தள்ளாட விடுவதில்லை. அவர் நல்லவர். இல்லை என் கால் தடுமாடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குன்னா, நான் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை தயவு செய்து விட்டுறாதுங்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் பிடிச்சிக்கிடுங்க. உங்கள் கால் ஆட்டம்லாம் தானால மாறிடும். என் கால் ஒரு நாள் ஆடிச்சு, என் இருதயம் ஒரு நாள் ஆடிச்சு, அது அந்த வார்த்தை மாற்றுச்சு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பகலிலே வெயிலாகிலும், பகல்ல வெயிலாகிலும், இரவிலே நிலவாகிலும், இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பகல்ல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏதாவது சேதம் வந்திருக்கா? பயப்படாதுங்க. கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க. இனி சேதம் உங்களுக்கு வராது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்திடலாமா? இனி தீங்கை நீங்கள் காண்பதில்லை. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை அந்த தீங்குக்கு இந்த தீங்குக்கு அதுக்கு இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா தீங்குக்கும். எல்லாரும் சொல்லலாமா? எல்லா தீங்குக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காப்பார். மீண்டும் சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் என்னை. நாங்கள் சங்கீதம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த உன்னையெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். என்னை அப்படி எங்கை அப்படின்னு தான் நாங்கள் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் காலை தள்ளாட விட்டார், எங்களை காக்கிறவர் உறங்கார். இதோ எங்களை காக்கிறவர் தூங்குறதில்லை, உறங்குறதில்லை. கர்த்தர் எங்களை காக்கிறவர். கர்த்தர் அப்படின்னு தான் எங்களை அந்த உரிமை கொண்டாடி தான் அந்த சங்கீதத்தை நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் வாசிப்போம். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும். இந்த உலகத்தில் நிறைய தீங்கு இருக்குது. ஆமென் தானே? உண்மை. நிறைய தீங்கு இருக்குது. நீங்கள் வெளியே போனாலே கிருபையாக நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறார். அன்றைக்கி நான் உண்மையிலே சொன்னேன், பைக்குக்கு கீழே நான் முழியரப்பு ஜெபத்துக்கு வந்து பைக் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன், காலுக்கு பக்கத்தில் நட்டுவா காலி இருக்குது. ஒரு ஸ்டெப்பு மேலே மிதிச்சிருந்தாலும் அது கொட்டினா விஷம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் நான் அந்த பைக்கில் நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். கீழே இறங்கி பார்த்தா நட்டுவக்காளி இப்படி இந்த கொடுக்க வச்சுக்கிட்டு தான் இருக்க, வழியே கொட்டலை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாதுகாக்கிற உறங்காதவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கிருபையாக ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் நல்லவர், நம்மளை பாதுகாக்கிறவர். அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் போக்கையும், கர்த்தர் உன் போக்கையும், உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார், என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. காக்கிற கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம 4 வசனங்களை நாம் வாசித்த. உன் காலை தள்ளாட விட்டார். கால் தள்ளாடாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். பகலில் வெயில் இரவில் நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்தக்கூடாதுன்னா ஒரு காரியம் நம்ம மைண்டில் இருக்கணும். கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும்னா ஒரு காரியம் நம்ம மைண்டில் இருக்கணும். கர்த்தர் நம்ம போக்கையும் நம்ம வரத்தையும் பாதுகாக்கணும்னா ஒரு காரியம் நம்ம மைண்டில் இருக்கணும். அது என்ன? ஒரு நாள் பார்த்திங்கன்னா, நான் பழைய ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் அந்த சங்கீத பகுதியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு கடையில் வாலிப நாட்களில் நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த வேலைக்கு போன கடையில் பார்த்திங்கன்னா, அவர் கிறிஸ்டின் கடை தான், ஆனால் ஃபோட்டோ அடுக்கி வச்சுருந்தார். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்து ஃபோட்டோ, ஃபுல் பெரிய பெரிய ஃபோட்டோ. இவங்க அம்மா அப்பா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உள்ளே போன உடனே கொஞ்சம் அப்போ வாலிப நாட்களில் ஓவர வெறியாக இருக்கும்.
கஷ்டமாக தெரியும். அப்போ அங்கே இருக்கிற கேஷியர்கிட்ட நான் போராடுவேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி பேசுவேன். அப்போ அவரும் என்கிட்ட போராடுவார். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போடுறதுக்கு பூ, இந்த உருண்டை அந்த கதம்புன்னு சொல்லுவாங்க, கதம்பு பூவா ஏதோ ஒரு பூ வந்துடும், உருண்டை பூ வரும். இவருக்கு நான் தான் அந்த பூ எடுத்து கையில் கொடுப்பேன், சேர் எடுத்து நான் தான் கையில் கொடுப்பேன். அந்த சேரில் ஏறி அதை வெட்டி வெட்டி இவருக்கு கொடுக்கணும். இவர் எல்லாத்துக்கும் போட்டால் போடுவார், அவர் மேலே போடுவார், நாங்கள் இருந்து வெட்டி அதுக்கு கொடுக்கணும். எனக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல, முதலாளிகிட்டே சொல்ல முடியாது. இவர்கிட்ட பேசுனா இவர் கெட்டவர்த்தை தான் போட மாட்டேக்கார், அவளை திட்டு என்ன திட்டுதார், கடவுளுக்கும் திட்டு எனக்கும் திட்டு. கடைசியில் பார்த்தேன், எனக்கு வழி தெரியல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த 4 வசனம் சொன்ன காரியங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் மைண்டில் அப்படியே நல்லா நிரப்பிடுங்க. தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் மறந்துடாதுங்க. எங்கே போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா, அங்கே போய் நின்றுட்டு உங்கள் உள்ளத்துக்குள்ளே பேசுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏதோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் காரியமாக போகிறீங்களா, சொல்லிட்டு இருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு தேவை இருக்கா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே இந்த சங்கீதம் 121 1வது வசனம், ஒரு வசனத்தை தான் உங்களை மைண்டில் வைக்க சொல்கிறேன், இருதயத்தில் வைக்க சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு படிக்க தெரியாதவங்க யாராவது தயவு செய்துங்க இருப்பீங்கன்னா, பக்கத்தில் உங்கள் பேத்தி பேரன் யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா சொல்லி இந்த வார்த்தையை சொல்லு தங்கம், இது படித்து காட்டு தங்கம்னு சொல்லி அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. நான் இப்படி நாட்கள் ஒவ்வொரு நாட்களாக கடந்து போச்சு. கடைசியில் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக இருந்து, நானும் அதுக்கு தானே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவரை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக டெய்லி என்ன பண்ணுவேன், ஆண்டவரே ஏசப்பா இது மாலை போடக்கூடாது. அப்போ ஜெபம்லாம் சரியாக தெரியாது. அப்போ ஒன்று கொடுப்பேன், பூவை வெட்டி கொடுக்கும்போது சொல்லுவேன், இனி ஏசப்பா பூவை போடக்கூடாது. சேர் எடுத்து கொடுக்கும்போது சேரில் அப்படி தூக்கி கொடுக்கும்போது இப்படி தூக்கி கொடுக்கும்போது சொல்லுவேன், ஏசப்பா அந்த சேரில் இவர் ஏறி பூ போடக்கூடாது. இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாள் ஒன்று வந்துச்சு, திடீர்னு ஏப்ரல் மாதத்தில் கணக்கு முடிக்கிற நாட்கள், கடையெல்லாம் வெள்ளை அடித்தாங்க, போட்டோவெல்லாம் கலத்தி மேலே கொண்டு வச்சுருந்தாங்க. மாடி பெரிய அரிசி கடை நாகர்கோயிலில், அன்னலட்சுமி ஸ்டோர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். கிறிஸ்டின் தான் அவர், அந்த பேர் அவங்க அத்தான் கொடுத்ததுனால அந்த பேரை மாற்றாமல் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவெல்லாம் மேலே வச்சுட்டு காலையில் என்கிட்ட ஒரு சாவி இருக்கும், முதலாளிகிட்ட ஒரு சாவி இருக்கும். கடையை திறந்துட்டு வேறு வழியே இல்லையே, ஃபோட்டோலாம் நம்ம தானே எடுத்து மாட்டணும் அப்படின்னு அந்த கவலையோடு நான் மாடியில் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, இன்னொரு இடத்துல மாடியிலேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து விட்டு நேராக அங்கே வந்து சார் வந்தார், முதலாளி வந்தார். சார் இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து மாட்டிரட்டுமா அப்படின்னு. அந்தால அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபோட்டோவெல்லாம் மாட்டாத தம்பி, என்னுடைய லைசன்ஸை மட்டும் மாற்றினார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சந்தோஷம் தானே, ஆண்டவர் அற்புதம் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம். ஃபோட்டோ பூரா மாட்டலை, நேராக இவருடைய லைசன்ஸை மாத்திரம் மாட்டி விட்டுட்டு அப்படியே இவர் முதலாளி என்ன பண்ணுவார்னா 9 மணிக்கு வருவார், 9:45 கிளம்பி போயிடுவார். நானும் இவர் எப்போ போவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிளம்பி போன உடனே நேராக மாடியில் தான் பாத்ரூம், மேலே போயிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே ஏறி நின்று ஆண்டவருக்கு அல்லேலூயான்னு அந்த ஃபோட்டோ மேலே ஏறி நின்று தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, என் ஜெபத்தை கேட்டீரே அப்படின்னு கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கேஷியரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், பாத்தியரா அப்படின்னேன். விட்டாரு கெட்டவர் 5-6 திட்டு வாங்கிக்கிட்டேன். ஒத்தாசை ஏன் சொல்கிறேன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திடலாமா? அந்த கால வேளையில் ஒன்று மாத்திரம் மனதிலையும் மைண்ட்லையும் வைத்து கொள்ளுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அதான் சங்கீதக்காரர் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யார் எதை சொன்னாலும் சரி, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், உங்களால் எனக்கு அப்படி உதவி செய்ய முடியும் இப்படி உதவி செய்யும், தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற மனுஷனோ உதவி செய்கிற மனுஷனோ இப்போ உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கலாம், அந்த மனிதனையோட கூட தயவு செய்து நம்பாதுங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறடுங்க. நித்திய காலமாய் அங்கேருந்து மாத்திரம் நமக்கு உதவி தடையே படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. சங்கீதம் 121:1 121 சங்கீதம் 121:1 சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் மறந்துடாதுங்க.
உங்கள் கண்களை மாத்திரம் நீங்கள் ஏறெடுத்து கொண்டு இருங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன சூழ்நிலைகளில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற அண்ணனுக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல கொண்டு உங்களை உட்கார வைத்து உறங்காமல் தூங்காமல் உங்களை பாதுகாக்கிறாரு பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் ஆமன்னு சொல்கிறீங்க? நான் வேதத்தில் பார்த்தேன், அவர் உறங்கார், உன்னை காக்கிற ஒரு உறங்கார் அப்படின்னோட உள்ளே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் எங்கே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் 6 நாட்கள் ஒரு வேலையை முடித்து அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க கேட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்த ஒரே நாள் அன்னைக்கு மட்டும்தான். அன்னையை விட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் ஓய்ந்திருந்தாருன்னு வச்சுருங்க, சத்துரு அப்படியே அந்த சுளவில் போட்டு புடைச்சிருவான் நம்மளை. உண்மையா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உறங்காமல் பாதுகாத்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்திடலாமா? கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பாராக.